விஜய் அவர்கள் பேசுறாரு. அவருடைய பேச்சு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் கட் பண்ணி நிறைய போடலாம். அவரை ரசிக்கிறாங்க, நிறைய ட்ரெண்ட் ஆகுது. இதுவே அவர் மீதான அந்த நெகட்டிவ் வியூஸ் எல்லாம் மாத்திராதா? ரசிச்சுட்டே இருக்க வேண்டியது இப்போ என்ன இருக்குது? அவர் ரசிச்சுட்டே இருந்தால் கரண்ட் பில்லு குறையாது. உங்களுக்கு தெரியுமா இபி லாபத்தில் ஓடுதுன்றது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமாங்க? இபி லாபத்தில் ஓடுது. 1,00,000 கோடி வருமானம், 98,000 கோடி செலவு, 2,000 கோடி லாபத்தில் ஓடுது. ஏன் கரண்ட் பில்லு ஏற்றுனீங்க? இன்னும் அதிக லாபம் வைக்கிறதுக்கா? இப்போ மக்கள் தலையில் சுமத்துறதுக்கா ஏற்றுனீங்க? சொல்லுங்கள். ஏற்கனவே இருந்த கடன், எதில் கடன்? ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக அக்குமுலேட் ஆன கடன். ஓகே, அந்த கடன் தான் இன்றைக்கி வந்து இந்த 2.25 லட்சம் கோடி, 2.5 லட்சம் கோடி ஏற்கனவே இருந்த கடன். அந்த கடனை எப்படி அடைப்பது, எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்காம உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மேலே இபி பில் இன்றைக்கி 3 மடங்கு 4 மடங்கு ஆக்கிட்டீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? டிரான்ஸ்ஃபார்மர், ஃபீடரு, ஜெனரேஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, அண்டர் கிரவுண்ட் கேபிளிங், இதில் எந்த இடத்துல ப்ராப்ளம்? இதை கண்டுபிடிக்க கூட முடியலையா? ஏன் இதே திமுக அரசு அதை வந்து எந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெயிலியர் இல்லாமல் நடந்துச்சா இல்லையா, கொண்டு போச்சா இல்லையா? ஏன் உங்களால் கொண்டு போக முடியல? உங்கள் அமைச்சருக்கு திறன் இல்லையா? உங்கள் அமைச்சருக்கு அண்டர்ஸ்டாண்ட் சப்ஜெக்ட் புரியலையா? உங்களுக்கே புரியாது, உங்கள் அமைச்சருக்கு எப்படி புரியும் சொல்லுங்கள்? எப்படி புரியும்? இதே எண்ணி ஆட்கள் பற்றாக்குறை வச்சு தானே திமுக அரசு 5 வருடங்களாக பவர் கட்டு இல்லாமல் ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தியது. இதே 5 வருஷத்தில் இவங்க ப்ரொக்யூர் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் தானே ஒர்க் பண்ணுச்சு. நீங்கள் வந்தவொடனே டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ண மாட்டேதா? 5 வருஷம் தான் வாரண்டி அதுக்கு. நீங்கள் வந்தவொடனே அண்டர் கிரவுண்ட் கேபிள்லாம் கட் ஆயிருச்சா? சொல்லுங்கள் சார். இதே 14,000 மேன் பவர் வந்து பற்றாக்குறையோடு தானே டிஎன்இபி ஃபங்க்ஷன் பண்ணிச்சு கடந்த 5 வருடம். அப்போ எங்கே ப்ராப்ளம் உங்களுக்கு? அந்த சிஸ்டம் எங்கே ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையா? உங்களுக்கு ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ரத்தன் பட்டிட்டு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையா? உங்களுக்கு அட்வைசராக இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி ஒன்றும் உங்களுக்கு இது சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? ஒன்லி ஐபிஎஸ் ஐஏஎஸ் போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அவர் பார்ப்பாரா? விஷ்ணு ரெட்டி ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையா உங்களுக்கு? ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து கர்நாடகாவில் சரி ஹைதராபாத்தில் ஆந்திர பிரதேசத்தில் கொள்ளையடித்து சொத்து சேர்த்த விஷ்ணு ரெட்டி உங்களுக்கு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லுங்கள். உங்களுக்கு ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் கூட இருக்காங்களே, அவங்க ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு? எப்படி சார் பண்ணுவீங்க? நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க? உங்கள் ப்ரைவேட் செக்ரட்டரி யார், உன் நண்பன் யார் என்று சொல்லி நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லுவாங்க. நண்பன் வந்து சினிமாக்காரரு, அதனால் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாரும் அவரை பார்த்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும்? சினிமாக்காரங்களை சந்திச்சிருக்கீங்க, கார்ப்பரேட் லீடர்ஸை சந்திச்சிருக்கீங்க, இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திச்சிருக்கீங்க. வேறு யாரை சந்திச்சிருக்கீங்க சொல்லுங்கள்? அப்போ என்ன சார் அட்மிஷன் பண்ணுறீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுங்கள். மக்களுக்கு சொன்ன இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கீங்க? ஒரு பவுன் சவரன் நகை கொடுப்பது, குழந்தைகளுக்கு மோதிரம் கொடுக்குறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது என்று சொல்கிறீங்களே, இதை சொல்லியிருக்கலாம்ல எலெக்ஷனுக்கு முன்னால், ஏன் சொல்லலை? அப்போ என்ன அர்த்தம்? பிம்பிளிக்கா பிளாப்பி, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், சொன்னதுபடி செய்ய மாட்டேன்றதை இன்றைக்கி ஓப்பனாக உடைச்சி காமிச்சிருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் திருப்பி நான் சொன்னேன், நீ கொடுத்த 50 வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கூடுதலாக 4 லட்சம் கோடி செலவாகும் அப்படின்னு. இந்த 4 லட்சம் கோடி எங்கேருந்து வரும்? உங்கள் தொண்டர்கள் தாவேக்கா கட்சிக்காரர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? எங்கள் அண்ணன் வந்து கவர்மெண்ட் பணத்திலேருந்து தர்றேன்னு சொல்லலை, அவர் சொந்த பணத்திலேருந்து தர்றேன்னு சொன்னார்னு சொல்லி உங்கள் ரசிகர்கள் எல்லாம் சொன்னாங்களா இல்லையா? கேள்விப்பட்டோமா இல்லையா? அவரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சொந்த பணத்தில் நடித்து கொடுப்பீங்கன்ட்டு. நடித்து கொடுங்க சார். யாருக்கெல்லாம் சொன்னீங்க? அரசு ஆஸ்பத்திரியில் பிரச்சனைகள் தான் நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களா? கல்யாணம் பண்ணுறது யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான், அதுவும் அரசு நடத்தக்கூடிய கல்யாணத்திற்கு மட்டும்தான்
நான் 1 பவுன் தங்க நகை கொடுப்பேன்னு சொல்லுவீங்க போல தெரியுது. நீங்களாம் கல்யாணம் பண்ணால் தரமாட்டேன், கவர்மெண்ட்டாக பார்த்து ஒரு 10,000 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கும், அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுவீங்க போல தெரியுது. இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. நீங்கள் சொல்வது அனைத்தும் பொய், சொல்வது அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்ற நிலை வரும் பொழுது, அது சட்டமன்றத்திலே போய் பேசுகிறீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? இந்த மக்கள் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை இப்படி வந்து 40 நாளைக்குள்ளேயே சட்ட ஒழுங்கை பற்றி கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. போதைப்பொருள் நடவடிக்கையை பற்றி கேட்டால் அது யாருன்னே தெரியல. சிங்கப்பெண் படை அமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பல்லில்லாத சிங்கப்பெண் படையை உருவாக்கியிருக்கீங்க. எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது, லத்தி கொண்டு போக முடியாது. ப்ரிவென்ஷன் நடத்துறீங்கன்னா என்ஜிஓ நடத்துறீங்களா, ஆட்சி நடத்துறீங்களா? சொல்லுங்கள், என்ஜிஓ நடத்துறீங்களா, ஆட்சி நடத்துறீங்களா? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் எங்கே சார் இருக்கு? சொல்லுங்கள் சார். இதெல்லாம் சொல்ல வேணாம். நான் நல்லா கோட்டு போட்டு வந்துட்டு 4 பாட்டு பாடி 4 ஆக்ஷன் காமிச்சு இப்படி திரும்பி அப்படி திரும்பி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டால் ஓட்டு போட்ட மக்கள் புலகாங்கீதம் அடைந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இதை தொடருங்கள், கண்டிப்பாக தொடருங்கள். உங்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு மிகச்சிறந்த உங்கள் ரசிகர் கிடச்சிருக்காரு. ஓகே, வாடி வாடி கைவிடாத சீடி என்று சொல்லி மாணவர்களை, உயர்கல்வி படிக்கும் மாணவர்களை உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு, உங்கள் பாட்டுகளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. நீ உயர்கல்வி படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை தம்பி, நீ எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ இன்ஜினியரிங் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, டாக்டராக படித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மேக்ஸிமம் நீ 1 லட்சம் 50,000 1 லட்சம் தான் சம்பளம் வாங்குவேன். ஆனால் விஜய் மாதிரி ட்ராப் அவுட் ஆகி டான்ஸ் ஆடி சினிமாவில் நுழைஞ்சி நான் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம், நீ சீஃப் மினிஸ்டராக கூட ஆகலாம். எனவே அதை செய் என்று உங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரை, மிகச்சிறந்த ஒரு கல்வியாளரை உயர்கல்வித்துறை அமைச்சரை நியமிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே பாராட்டணும், உங்களை வாழ்த்தணும். உங்களை கண்டிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் அத்தனை பேரும் இனிமேல் படித்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நடித்து நாட்டை ஆளலாம் என்ற ஒரு லட்சிய விதையை விதைத்திருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் வாடி வாடி கைவிடாத சீடி என்று சொல்லி. உண்மையிலே இப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை நீங்கள் அதிகமான மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து அவர்களை ப்ரமோட் செய்யுங்க, நாடு நல்லபடியாக வரும். விரைவில் இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் இன்னமும் சோசியல் மீடியாவில் விஜய் அவர்கள் ட்ரெண்டாக தான் இருக்கார். களத்தில் மறுபடியும் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, அல்லது ஆல்ரெடி இருந்தது? அவர் இப்போ ஒரு 40 நாள் தானே ஆகுது. அவருக்கு ஒரு 6 வருஷமாவது டைம் கொடுக்கணுமா இல்லையா? 6 வருஷம்? ஆமாம், 6 வருஷம் டைம் கொடுத்தா தான் அவர் கற்றுக்கிட்டு அப்புறம் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். 6 மாதம்ன்றது? 6 வருஷம் 6 வருஷம் சார். 6 வருஷம் கொடுத்தா தானே அடுத்த எலெக்ஷனில் வரைக்கும் அவர் அடுத்த எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியும். ஒரு 6 வருஷம் டைம் கொடுங்க. நீங்கள் சும்மா வந்த உடனே 40 நாள்லேயே நீ அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு 6 வருஷமாக டைம் கொடுங்க. அவர் இப்போ தான் சினிமாவிலேருந்து நடித்து வந்திருக்காரு. இன்னும் சினிமா நடிகர்களை பார்த்தே முடிக்கல அவர். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு சினிமா நடிகர்கள்லாம் பார்க்கணும். கார்ப்பரேட் லீடர்ஸு, பணம் வச்சுருக்கவங்களெல்லாம் பார்க்கணும். இவங்களெல்லாம் பார்த்து முடித்து 5ஆவது வருஷம் கடைசியில் மக்களை பார்க்க வருவார். அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு அவரை இன்னொரு மட்டும் முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா அப்போ நல்லது செய்வார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இப்போ என்ன குடுமொழி போகுது? 120 போக்சோ கேஸ் தானே வந்திருக்கு. உங்கள் குட்டீஸு யாருக்கு உங்களுக்காக ஓட்டு போட சொன்ன குட்டீஸ் மேலே ஒரு 120 கேஸ் தானே ஆயிருக்கு. ஒரு 1000 கேஸ் வரைக்கும் வரட்டும். இப்போ என்ன இருக்குது? வேறு என்ன பிரச்சனை? அவர் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கும் குழந்தைகள் குற்றங்கள் இருந்தால் ஸ்டாலின் ரெஸ்பான்சிபிள். இது இவர் ஜோசப் விஜய் ஆட்சியில் அந்த மாதிரி பெண்களுக்கும் குழந்தைகள் குற்றங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் தனி மனித ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும். இதுதான் இது. உங்களுக்கு ரத்தம், அவங்களுக்கு தக்காளி சட்னி, அவ்வளோதானே. இதை மக்கள் ஏற்றுக்கொண்டு இடைத்தேர்தலில் ஓட்டு போட்டு அதிபெரும்பான்மை பெற வைப்பாங்க. அடுத்து தொடர்ந்து காங்கிரஸு, விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல்லாம் வெளியே அனுப்பிட்டு சுத்தமான ஆட்சி நடத்துவார். அந்த ஆட்சி நடத்துகிற 5 வருஷத்தில் கடைசியில் மக்களை பார்த்துக்குவார். அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் அடுத்த 5 வருஷம் டைம் கொடுத்தா நான் செய்கிறேன்னு சொல்லுவார். அதையும் நம்பி ஓட்டு போடுவாங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கிறேன். பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கா வரக்கூடிய இடைத்தேர்தலில்? பொது வேட்பாளர் எதுக்கு? திமுக அதிமுகவும் சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாவேக்காவை எதிர்ப்பு. அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. என்ன இருக்குது? எதுக்கு? அப்படி நடந்தால் என்ன தப்பு இருக்குது?
சிபிஐயும் சிபிஎம்மும் ஒன்றா சேர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். காங்கிரஸும் சிபிஎம்மும் கேரளாவில் சண்டை போடுவாங்க. ஆனால் இந்தியா லெவலில் ஒன்று சேர்ந்தா அது பிரச்சனை இல்லை. தேசியவாத காங்கிரஸும் மும்பையில் மகாராஷ்டிராவில் ஒன்று சேர்ந்தா அது பிரச்சனை இல்லை. திமுக அதிமுக சேர்ந்தால் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? எதுக்கு பொது வேறுபாடு போடணும்? ஏன் சேரக்கூடாது? திமுக அதிமுக கொள்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏதாவது கொள்கையில் மாற்றம் இருக்கா சொல்லுங்கள். எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தானே. எம்ஜிஆர் தானே திமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன் தானே அதிகம். கலைஞர் தானே சமூக நீதியை கொண்டாந்தார். எம்ஜிஆரும் கலைஞரையும் சேர்க்கறதுக்கு பிஜு பட்நாயக் முயற்சி எடுத்தார்ல. இப்போ சேர வேண்டிய காலகட்டம் வந்தால் சேர்ந்தா என்ன இருக்குது, சப்போர்ட் பண்ணால் என்ன இருக்குது, என்ன தவறு? நீங்கள் கல்லாப்பட்டி கூட்டணியெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆட்சி அமைப்பீங்க, அது தப்பு இல்லை. கார்ஸ் ட்ரேடிங் பண்ணி ஆட்சி அமைப்பீங்க, அது தப்பு இல்லை. ஓகே, திமுக அதிமுக சேர்ந்துடக்கூடாது, அது என்ன வாதம்? அது என்ன அர்த்தம்? ஏன் திமுக அதிமுக சேரக்கூடாது? அப்படிப்பட்ட சூழல் வந்தால் அவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? கொள்கையில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. நீங்கள் சேர்ந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தால் ரத்தம், திமுக அதிமுக சேர்ந்தா தக்காளி சட்னியா? என்ன சார்? ஆனால் அவர்களும் விஜயை எதிர்க்க முடியாமல் சேர்க்கிறார்கள். அப்படின்னா அது அது அப்படிப்பட்ட தேவையே ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்னென்ன. எப்படி தெரியும்? நீங்கள் உங்களுக்கு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்றது மாதிரி திமுக அதிமுக சேர்ந்துட்டா போச்சே, எல்லாமே போச்சே அப்படின்னு பயப்படுறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? திமுக அதிமுக சேர்ந்துட்டா வேற எவனும் வர முடியாது ஆட்சிக்கு அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு திமுக அதிமுக பக்கத்தில் தான் 3 கோடி வாக்கு இருக்குது. 3 கோடி மக்கள் திமுக அதிமுக பக்கம் இருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்குது 1.25 கோடி. அது 70, அது 100% ஃப்ளோட்டிங் ஓட்டு. ஓகே, நீங்கள் காங்கிரஸை கூட வச்சுக்கோங்க, தொடர்ந்து கூட வச்சுக்கிட்டே இருங்க, காங்கிரஸை மட்டும் விட்டுறாதீங்க. அமித்ஷா உங்களுக்கு வச்சு செய்வார். சரியா? காங்கிரஸ் மட்டும் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தொடர்ந்து வச்சுக்கோங்க கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் எல்லா தேர்தலையும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுவீங்க. ஆராசா அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது சரியா? இவங்களுக்கும் வெக்கம் இல்லை, அமைச்சரவை கொடுத்தவங்களுக்கும் வெக்கம் இல்லை, அதை வாங்கிட்டு போயிருக்காங்களே அவங்களுக்கும் வெக்கம் இல்லைன்ற, இது சரியான பேச்சா? அரசியல்வாதிக்கு என்னங்க வெக்கம் இருக்குது? என்னங்க வெக்கம் இருக்குது? அரசியல்வாதிகளுக்கு பதவிக்காக யார் சென்றாலும் சரி, பதவிக்காக தன் நிலையை மாற்றி யார் சென்றாலும் சரி, அதை அவர்களுக்கு அது இருக்குது என்று சொல்ல முடியாது. வெக்கம் இல்லை என்று என்பது ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். பதவிக்காக தன் கொள்கையை விட்டு கொடுத்து பதவிக்காக செல்பவர்கள் யாரையும் மக்கள் மதிக்க தயாராக இல்லை. ஓகே, மக்கள் இவர்களுக்கு மதித்து ஓட்டு போடுவதை தாண்டி மக்கள் இவர்களை அடுத்த முறை இவர்கள் மக்களை சந்திக்கும் போது மக்கள் இவர்களுக்கு பாடத்தை புகட்டுவார்கள், யாராக இருந்தாலும் சரி. விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசியதை வைத்து உதயநிதி அவர்கள் சினிமாவோடு விட்டு விமர்சிக்கிறார். சினிமா பார்க்குற மாதிரியே இருந்தது, அப்படி இப்படி அப்படின்ட்டு, விட்டா டான்ஸ் ஆடிடுவாங்க போல. அப்படி பேசலாமா? ஒருத்தர் அவருடைய ஸ்லாங்கில் அவருடைய இயல்புல பேசுறாரு, அதை போய் இப்படி விமர்சிக்கலாமா? ஏன் இப்படி தாங்க சினிமா என்னங்க சினிமா ஆக்ஷன் தானங்க பண்ணார் அவர். சார் ஸ்டாலின் அவர்கள் பண்ணது சார். அவர் அப்போ ஸ்டாலின் பண்ணால் விஎஸ் பாபுக்கு போட்டியாக பண்ணி காமிக்கிறாரா? விஎஸ் பாபு இப்படி பண்ணார், விஎஸ் பாபு பேர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி பண்ணாரா அவர்? யார்? ஜோசப் விஜய் இப்படி பண்ணாரா ஆக்ஷனு? இன்னும் கொஞ்சம் விட்டால் டான்ஸ் கூட ஆடிட்டு வர போல தெரியுது. சரியா? நேச்சுரல் அவருடைய இயல்புன்னு எடுத்துக்க முடியாது. எப்படி சினிமா ஷூட்டிங் மாதிரி பேசுகிறீங்க, வசனம் பேசுகிற மாதிரி. இங்கே மனப்பாடம் பண்ணிட்டு இல்லைன்னா எழுதின ஸ்கிரிப்டை பேசுகிற நடையில் எழுதிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து ஒப்பிக்கிறத வசன நடையோட ஒப்பிக்கிறீங்க. இதிலே தெரியுது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க, ஷூட்டிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க. அந்த பேப்பர் இல்லாமல் உங்களால் பேச முடியுமா? பேசியிருப்பீங்களா? ஜெயலலிதா பேப்பரை வச்சுக்கிட்டா பேசிகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் டேட்டா வரும்போதும் அந்த பேப்பரை வச்சு பேசுவாங்க. எடப்பாடி பேப்பரை வச்சுட்டா பேசிகிட்டு இருந்தார். டேட்டா வேணும்னா அந்த பேப்பரை வச்சு சொல்லுவாங்க. ஸ்டாலின் பேப்பரை வச்சா பேசிகிட்டு இருந்தார். தேவைப்பட்டால் டேட்டா சொல்லணும்னா ஐஏஎஸ் பேப்பர் வாங்கி பேசுவாங்க. நீ என்டையர் ஸ்கிரிப்டே பேப்பரில் படிச்சுட்டு ஒப்பிக்கிறீங்களே சினிமாவில் ஷூட்டிங் நடத்துன மாதிரி. அப்போ அது கரெக்டாக தானே, விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க.
அதில் என்ன தவறு இருக்கு? ம். சொல்லுங்கள், என்ன தவறு இருக்கு? ம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில் வந்து விஜய் அவர்களை சரமாரியாக விமர்சிக்கிறாரு. விஜய் அவர்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னாராம், எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை காணும் அப்படின்ட்டு. அவர் யாரையும் குறிப்பிட்டு எதையுமே சொல்லலை. அதுக்கு வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் கலந்தது. என்ன அப்பாவை காணும்னா என்ன, யாரை சொன்னார்? ஸ்டாலினே சொன்னார். இது என்ன சின்ன பிள்ளை கூட தெரியாதா? அவையில் இல்லாதவரை கேவலப்படுத்துகிறாரு அவர். அவையில் இல்லாதவரை கேவலப்படுத்துகிறாரு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் எப்படி டான்ஸ் ஆடிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாரு. சரியா? ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை கருணாநிதினு உள் வன்மத்தோட வெளிப்படுத்துறாரு, பேசுறாரு. பேசிட்டு உள் வன்மம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு அவரை வந்து வன்மம் வச்சிருக்கீங்கன்றதை வெளிப்படுத்திருச்சு. உள்ள இருக்க தானே வெளியே வரும். கருணாநிதினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரி கலைஞர்ன்றீங்க. எம்ஜிஆர் அரசியல் எதிரியாக கருதிய எம்ஜிஆர் கருணாநிதினு சொன்னது கிடையாது, தெரியுமா? அப்படிப்பட்ட எம்ஜிஆரே வந்து போற்றி கலைஞர் கருணாநிதியை இன்னைக்கு நீங்கள் கருணாநிதின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, சொல்லுங்கள், பேர் தானே, அதில் என்ன இருக்குது, சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வன்மம், நீங்கள் யார், எப்படிப்பட்ட வன்மம் கொண்டவர் என்பது வெளிப்பட்டிருக்கு. அது வெளிப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இட் ஷோஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார். அதை எதிர்த்து திமுக வெளிநடப்பு பண்ணுச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னா என்ன? பார்ட்டி ஃபண்டு எந்த பார்ட்டி? பார்ட்டி ஃபண்டை வாங்கினது யார், ஆதாரம் இருக்கான்னு கேட்டார். யார்? உதயநிதி கேட்டார். இவர் என்ன சொன்னார்? பார்ட்டி ஃபண்டு, அந்த பார்ட்டி ஃபண்டை வந்து நான் கஜானாவுக்கு திருப்பியிருக்கேன்னாரு. எத்தனை ஜிஎஸ்டி கட்டி திருப்பினார் பார்ட்டி ஃபண்டை? பார்ட்டி ஃபண்டை என்னது? லஞ்ச பணம் தானே அது. பார்ட்டி ஃபண்டா லஞ்ச பணம் தானே. அந்த லஞ்ச பணத்தை வாங்கலேன்னு சொன்னால் நீ தூய சக்தி. அந்த பார்ட்டி ஃபண்டை நான் கஜானாவுக்கு திருப்பியிருக்கேன்னு சொன்னால் ஜிஎஸ்டி கட்டி திருப்பினியா அந்த பார்ட்டி ஃபண்டை? அப்போ நீ லஞ்சம் வாங்கியிருக்கியா? சொல்லுங்கள். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்க. 10 ரூபாய்க்கு ஆயிரக்கணக்கான கோடி வருது. ஒட்டுமொத்த கோடியையும் செந்தில் பாலாஜி தான் அடிக்கிறாரு. அந்த பணம் வந்து ஸ்டாலின் வரைக்கும் போகுது. ஸ்டாலின் டேக்ஸ்ன்னு சொன்னீங்க. இன்றைக்கி பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா அடிக்கிறானே உங்கள் ஆட்சியில். தடுக்க முடிஞ்சுதா உங்களால்? நீங்கள் தூய சக்தியா? சொல்லுங்கள். சரி, பார்ட்டி ஃபண்டை வாங்காமல் நான் ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் நீ தூய சக்தி. பார்ட்டி ஃபண்டை வாங்கி நான் கஜானாவுக்கு திருப்பியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஓப்பனாக ஒத்துக்கிறீங்க நாங்களும் லஞ்சம் வாங்கியிருக்கோம்னு. ஓப்பனாக சட்டசபையில் ஒத்துருக்கீங்க. பார்ட்டி ஃபண்டை வாங்கி நான் கஜானாவுக்கு திருப்பியிருக்கேன்னு. கஜானாவுக்கு திருப்பினா ஜிஎஸ்டி கட்டி திருப்பினீங்களா, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூவில் திருப்பினீங்களா, இல்லை ட்ரெஷரியில் எங்கே போய் வரவு வச்சிங்க? ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? நீ என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களே. என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. சட்டமன்றத்தில் வந்து ஓப்பனாக ஒரு லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லியிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுங்க. வீராவேசமாக பேசினா போதுமா? சினிமா நடையில் பேசினா போதுமா? ஷூட்டிங் எடுத்தது மாதிரி பேசினா போதுமா? என்ன பேசுகிறோம் அப்படின்றத உணர்ந்துல பேசணும். அப்போ பார்ட்டி ஃபண்டை லஞ்சம் வாங்குறத ஒத்துக்கிறீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நாங்கள் 20 ரூபா வாங்குறோம்னு ஒத்துக்கிறீங்க. ஓகே, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? வாட் இஸ் தட் யூ ஆர் ட்ரைங் டு சே? விவசாயிகளுக்கு வந்து நான் என்ன சொன்னார் விஜய் சொன்னார், என்ன சொன்னார்? விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிர்க்கடன் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் 100%. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் சொன்னது யார்? விஜய். இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி நிலத்தை உச்சவரம்பாக கொள்ளாமல் வாங்கின கடனை உச்சவரம்பாக கொண்டு 75,000 லோன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி, முழு தள்ளுபடி, அதுக்கு மேலே லோன் வாங்கினவங்களுக்கு கிடையாது என்று சொல்லி விவசாயிகளின் வயிற்றில் அடித்து 100% விஜயை நம்புங்கள். எது ப்ராக்டிக்கலோ, எது ஃபீஸிபிளோ, எது பாசிபிளோ, எது செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் இந்த விஜய் செய்வான் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த வாக்குறுதியை காற்றில் போட்டு மிதித்து விவசாயிகளின் வயிற்றில் அடித்திருக்கிறார். விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அதை திமுக தூண்டி விட்டதுன்னு சொல்லி ஓப்பனாக வந்து போய் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஏமாத்திருக்கீங்க விவசாயிகளை, இன்றைக்கி ஓப்பனாக வந்து போய் சொல்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இல்லை, அது சொன்னது விஜய். இப்போ ஆட்சியில் இருக்குது ஜோசப் விஜய். அதனால் அவர் சொன்னது இவருக்கு இவரை கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்னு சொல்லலாமா? அவர் சொன்னது விஜய், ஆட்சியில் இருக்குது ஜோசப் விஜய்.
விஜய் சொன்னதுக்கு ஜோசப் விஜய் எப்படி பொறுப்பாவார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்போ விவசாயிகள் வாயத்தில் அடிச்சிட்டிங்க. சரி, அடுத்து என்ன? தமிழ் ஆளுநர் உரையில் மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம், இருமொழி கொள்கையை பாதுகாப்போம், நியூ எஜுகேஷன் பாலிசியை உள்ளே வர விட மாட்டோம், சமஸ்கிருதத்தை நுழைய விட மாட்டோம் சொன்னது யார்? ஜோசப் விஜய். 5 கொள்கை தலைவர்களை லட்சியமாக வந்து சமூக நீதியை, மதச்சார்பின்மையை நாங்கள் போற்றுவோம் சொன்னது விஜய். ஓகே, இது ஒரு சைடில் விஜய் சொன்னார், இன்னொரு சைடில் ஜோசப் விஜய் சொன்னார். சரிங்களா? ஆனால் என்னாச்சு? 1000 பள்ளிகளுக்கு, சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அண்டர் கிரவுண்ட் வழியில், கொல்லைப்புற வழியில் உங்கள் ராஜ்மோகன், பட்டிமன்ற பேச்சாளர் அமைச்சர் ராஜ்மோகனை வச்சு நீங்கள் வந்து கொல்லைப்புறத்தில் ஓப்பன் பண்ணி விட்டீங்க. 1000 சிபிஎஸ்சி பள்ளிகள் வந்தால் மும்மொழி கொள்கை உள்ளே வந்துருச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசி உள்ளே வந்தாச்சு, பிஎம்சிடி உள்ளே வந்துடும். அடுத்து என்ன வரும்? சமஸ்கிருதம் உள்ளே வரும், தமிழ் தூக்கி வெளியேறியப்படும். முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எந்த இதில் வந்து மத்திய ஒன்றிய அரசனுடைய இந்த மொழிக் கொள்கையை எதிர்த்து போராடுறீங்கன்னு சொல்கிறது எந்த வேலையில் உண்மை? இது பேர் தூய சக்தியா? இதை பார்த்து கொண்டு வாளாக இருக்கக்கூடிய கட்சிகள், ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ் பார்த்து கொண்டு வாழ இருக்கக்கூடிய கட்சி விசிகா, கம்யூனிஸ்ட்டு அண்டு ஐஎம்எல், இத்தனை கட்சிகளும் பார்த்துக்கிட்டு சர்வ நாடியும் பொத்திக்கிட்டு ஐயா எங்களுக்கு இப்போ மந்திரி பதவி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அவர்களை எப்போ காலி பண்ணிவிட்டு நம்ம 12 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு உங்கள் ஆதவர்ஜனா பிளான் போட்டுட்ருக்காரு. ஓகே, இதுதான் நீங்கள் மொழிக் கொள்கையை காப்பாற்றுற லட்சணமா? சொல்லுங்கள். இன்னொரு உண்மையை சொல்கிறார். என்ன உண்மை அப்படின்னா, 2022 சென்டினரி செலிப்ரேஷன் நடக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களது படத்திறப்பு விழாவுக்கு வந்த ஜனாதிபதி வந்தப்போ தேசிய கீதத்தை முதல்ல பாடிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டதான். முதல்ல புரோட்டோக்கால்னால் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் ஜோசப் விஜய். புரோட்டோக்கால் என்ன தெரியுமா? பிரசிடெண்ட் அண்டு கவர்னர் வந்தால் ஆன் அரைவல், ஆன் டிபார்ச்சர் 2 நேரத்துலையும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். இதுதான் புரோட்டோக்கால். புரிஞ்சுட்டிங்களா? கவர்னர் வரும்போதும் வந்து சட்டசபையில் இறங்கின உடனே ராயல் சல்யூட் கொடுத்து போலீஸ் வந்து தேசிய கீத பேண்டு வாசிக்கும். முடிஞ்சு ஒரு வட்டம். சட்டசபைக்குள்ளே போய் ஃபங்க்ஷன், சட்டசபையினுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப தேசிய கீத தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது தான் தமிழ்நாட்டுடைய மரபு. அங்கே தேசிய கீதம் பாடணும்னு அவசியம் கிடையாது. அங்கே உங்கள் கவர்னர் தேசிய கீதம் பாட வச்சார். உங்களை பாட வச்சுட்டு கடைசியில் தேசிய கீதம் பாடணும், அது நார்மல். ஆனால் அங்கே தேசிய கீதம் பாட வச்சார். தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாட வச்சார். வச்சுட்டு போய் ட்விட்டரில் என்ன போட்டார்? இன்றைக்கு தான் ஹிஸ்டாரிக் டே, தேசிய கீதம் பாடிவிட்டோம், அதனால் நான் முழுமையாக வாசித்து விட்டேன் என்று சொல்லி கவர்னர் தன் வெற்றியை பறைசாற்றும் பொழுது உங்கள் தோல்வி பட்டவர்த்தனமாக தெரிகிறதா இல்லையா? நீங்கள் காலில் விழுந்த லட்சணம் தெரிகிறதா இல்லையா? நிறைய விஷயங்களை பயந்து ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.